அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் 2025 ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த நிகழ்வு எப்பேற்பட்ட நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இது 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். எனவே எல்லா வகையிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் ஜென்மராசியில் வலுவாக உஷ்ண கிரகமான சூரியனும் வித்யாகாரகரான புதனும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. புத ஆதித்ய யோகம் ஜென்மராசியில் கிடைப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் கூட சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக இந்த வேளையில் தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக இந்த தருணமானது உறுதிப்படுத்துகிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் இந்த தருணத்தில் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றிக்கு உரித்தான 3இல் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து வலம் வருகின்றன. சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது துணிச்சலாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறது. அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் நிலை கொண்டிருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராகு வலுவாக சுகஸ்தானத்திலும் கேது பாகியஸ்தானத்தில் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் விரைவாக சென்று கொண்டிருக்கிறாருங்க. கர்மஸ்தானத்தில் கேதுவும் சுகஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டிருப்பது எதிர்பாராத பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய மங்களகாரகனான செவ்வாய் அங்கு நீச்சமும் பக்ரமும் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சாதகமான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான சிறப்பான வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேருங்க. ஏனென்றால் அனுகூலமாக பெருவாரியான கிரகநிலைகள் சாஞ்சரிக்கின்றன இந்த வேளையில். எனவே பண வரவில் ஏற்படக்கூடிய தடைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். பண வரவில் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் இந்த தருணத்தில் மறைந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பெரிய அளவுல திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான அசுர வளர்ச்சி நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. வருமானம் திருப்திகரமாக அமையும். செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. சனி சுக்கிரனின் இணைவு, சூரியன் மற்றும் புதனின் இணைவு என பல கிரகநிலைகளின் இணைவு பல்வேறு வகையான பிரச்சனைகளை சுமூகமாக மாற்றிக் கொடுப்பதோடு மனதில் நினைத்த காரியங்களை குறையின்றி திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இரட்டிப்பாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எந்தவிதமான
காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை தடை தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்க முடியும். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் சனி மற்றும் சுக்கிரனின் அமைப்பும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகளை பெற்றுத் தருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது. நீண்ட நாட்களாக தடை தாமதத்தில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மறைந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான இடமாறுதல் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள், நிறுவன மாற்றம், சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு, புதிய வேலை வாய்ப்பு என அனைத்தும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் மிகவும் சிறப்பாக கை கொடுங்க. அதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அசுர மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனநிறைவை அள்ளித்தரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரப்போகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் இந்த இரு கிரகநிலைகளின் இணைவால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திக்க முடியும். கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் மறையும். நிச்சயமாக வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் திரும்ப பெறுவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. வீண் ஆடம்பர விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அமோகமாக கலைத்துறையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. புதிய முயற்சியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான நல்ல மாறுதல் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தெளிவாகவும் உறுதியாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மிக பாதகமாக சனியுடன் இணைந்திருக்கும் போது செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். அக்கம் பக்கத்து நிலத்தாரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். முருகப்பெருமாளை தரிசித்து வருவதால் தங்களுடைய வாழ்வில் படக்கூடிய சிரமம் முற்றிலும் விலகி வேலனின் அருளால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.